நாங்கெல்லாம் அப்போவே அப்படி இப்போ சொல்லவா வேணும், அதெல்லாம் சும்மா அடிச்சு தூள் கிளப்பிடுவோம்ப்பா, பயப்படாதீங்க, எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி குத்தரலாம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப கெத்தாக பேசியிருக்கார். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமாம், என்னென்னா இப்போ அதிமுக அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. 10,000 ரூபா தருவோம் கருணை அடிப்படையில். அது மட்டும் இல்லை, அந்த பொங்கல் தொகுப்புக்கு 1000 ரூபாய் சேர்த்து தரப்போகிறோம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்ந்து இலவச பஸ் விட போகிறோம். இப்படி நிறைய அடித்து சர மாதிரியே அடித்து விட்ருக்காங்க இல்லையா? அது தொடர்பாக தான் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிதி நிலைமைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள்லாம் கொரோனா காலத்திலேயே சும்மா அப்படி இப்படின்னு பூந்து ₹1 வருமானம் இல்லாமல் பல வேலைகளை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளித்து வந்துட்டோம் தம்பி. எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, சும்மா ஈஸியாக டீல் பண்ணுருவோம் பாருங்க ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். சரி, நிதியெல்லாம் அறிவிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி திட்டம்லாம் அறிவிச்சிருக்கீங்க, இதுக்கு வருவாயை ஏற்ற போகிறேன்னு வேற சொல்லியிருக்கீங்க, அப்போது வரியும் கூட்டுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் கேட்டதுக்கு, ஐயையோ தம்பி இப்படிலாம் கேட்டால் எப்படி நாங்கள் பதில் சொல்லுவோம், இப்போவே அதுக்கெலாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு ஒரு டீம் போட்டிருக்கோம். அந்த டீம் எங்கே ஏற்றலாம், எங்கே இறக்கலாம், எங்கே கூட்டலாம், எங்கே குறைக்கலாம், இதெல்லாம் அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. நாங்கள் திறம்பட செயல்படுத்துவோம், வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையை சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்துவோம். அடுத்ததா பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த வரி ஏதாவது கொஞ்சம் குறைச்சி விட்டுருந்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்பா சொல்கிறீங்க, முதல்ல உயிருக்கு ஊசலாடுறவனோட உயிரை காப்பாற்றணும். இப்போ ஒரு எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த திட்டமும். ரொம்ப பாமர மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? அதாவது மனிதனுக்கு அந்த எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறவனுக்கு வெண்டிலேட்டர் வைக்கிற மாதிரி தான் மக்களுக்கு இந்த 10,000 ரூபாய் நாங்கள் வைக்கிறோம். அது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல உயிருக்கு போராடுறனோட உயிரை காப்பாற்றணும், அதான் எங்களோட தலையாய கடமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தத்துவமாக பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார், அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவளுக்கு என்ன சொல்லுவோம், அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இல்ல இது வைப்போம்ல, வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க மக்கள் அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே முதல் மக்களை காப்பாற்று, விலைவாசி அதிகரித்து விட்டது, அதிலிருந்து மக்களை காப்பாற்று, அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த ஊழல் குற்றச்சாட்டில் KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த திமுக இருக்கே அவங்க என்னைக்கு இந்த நீதிமன்றம் பேச்செல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க உத்தரவெல்லாம் இவங்க ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது கிடையாது. உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், டெல்லி வரைக்கும் போயிட்டு வாங்கலேன், என்ன பிரயோஜனம்? இவங்களும் சரி, இவங்க கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, ஒருத்தரும் அதை மதிக்க மாட்டாங்க. இதனால் அதெல்லாம் பேசி வேஸ்ட், மதிக்காதவங்களை பற்றி நாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், வரட்டா அப்படிங்கிற மாதிரி வேகமாக விருட்டுன்னு கிளம்பி போயிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார், என்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இன்றைக்கு
திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் துறை அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா?